அது உடனே நீங்கள் டச் ஆகிட்டு வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் உட்காந்து சார்ட்டை பாருங்கள். எவ்வளோ நேரம் நீங்கள் சார்ட்டை அனலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். நீங்கள் சார்ட்டை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படிலாம் ரன் ஆகுதுன்னு ஒரு புது புது ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 19/12. இந்த வீக் ஃபுல்லாகவே நான் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் இப்போ வந்து ஒரு நேற்றும் இன்றைக்கும் கொஞ்சம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குது. நான் சும்மா அவங்களுக்கோசரம் நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் வைக்க வேணாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நிறையா பேர் நிறையா விதமாக கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண ஒரு நிமிஷம். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ண ஹை இந்த கிரீன் கேண்டில். நம்ம எப்பயுமே ஆப்போசிட் கேண்டில் தான் மார்க் பண்ணணும். அதாவது கால் சைடு என்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெட் கேண்டில் மார்க் பண்ணுவீங்க. புட் சைடு என்ட்ரி எடுத்தீங்கன்னா கிரீன் கேண்டில் மார்க் பண்ணுவீங்க. இதுதான் எஸ்எம்சியோட மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு, என்ட்ரி பக்கமாக வந்துட்டான். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, ஸோ நான் ஏஞ்சல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன்.